வணக்கம் என் அன்பு வலைதள உறவுகளே. இது உங்கள் அபிமான என் வாழ்க்கை கதை. அதாவது கல்யாணம் என்ற பெயரிலே நான் ஏமாற்றப்பட்ட கதை. அதைத்தான் நான் இங்கே சொல்லிகிட்ருக்கிறேன். இது கதையெல்லாம் நிஜம், சரிங்களா? கதை கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, சரிங்களா? பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கதையை கேளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நம்ம சேனல் ரீச் ஆகும், சரிங்களா? அப்படின்னு சொல்லிவிட்டு கதை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, என்னோடய கல்யாண ஃபோட்டோவை நம்ம சேனல் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அது என்னுடைய தேவா டாய்ஸ் சேனல் இருக்குது. நீங்கள் எல்லோரும் பாருங்கள் அந்த கல்யாண ஃபோட்டோவை. அந்த பொண்ணு தான், நல்லா பார்த்துங்க. ஏமாத்தின பொண்ணு அந்த பொண்ணு தான், ஃபோட்டோ அதில் இருக்குது, பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கதைக்கு போகிறேன். என்ன சொன்னாங்க கடைசியில்? அவங்க என் மனைவி கொலை மிரட்டல் விடுத்தாங்க எனக்கு. அதை நான் அந்த இந்திய கம்யூனிஸ்ட் சேர்ந்த தோழர்கிட்ட சொல்கிறேன். அந்த தோழர் கேஸ் கொடுங்கிறாரு. நான் சொன்னேன், ஏற்கனவே கேஸ் கொடுத்தது தானே தோழர், நீங்கள் வாபஸ் வாங்க சொன்னீங்க. திரும்பி நான் கேஸ் கொடுத்தேன், திரும்பி நீங்கள் வாபஸ் வாங்க சொல்வீங்களேன்னு கேட்டதுக்கு அவர் நான் சொல்ல மாட்டேன், இனிமேல் பிரச்சனைக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் வேலைக்கு போயிட்டாருங்க. இதுக்கப்புறம் என்ன சொன்னேன், அந்த டைமில் தான் பார்த்திங்கன்னா இந்த ஜி தமிழ் தொலைக்காட்சியில் சொல்வதெல்லாம் உண்மைன்னு சொல்லி ஒரு நிகழ்ச்சி ஓடிட்டு இருந்துச்சுங்க. அந்த நிகழ்ச்சிக்கு நான் ட்ரை பண்ணேன். ஃபோன் பண்ணி சொன்னேங்க அவங்ககிட்ட. சொல்லியிருக்கவும் ஒரு மாதம் இருக்குங்க. ஒரு மாதம் கழிச்சு திடீர்னு அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க, ஜி தமிழ் டிவியில் இருந்துட்டு. ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சொல்வதெல்லாம் உண்மையிலேருந்து பேசுகிறேங்க, உங்கள் கேஸை நாங்கள் எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி பேசிவிட்டு அவங்க பார்க்க வரணுன்னாங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எங்கள் வீட்டுக்கு ஒரு நிருபர் வராருங்க, எங்கள் ஜி தமிழ் டிவியிலேருந்து. அவர் என்கிட்ட பேசினார், என்ன பிரச்சனை சொன்னார். நான் இந்த மாதிரி சொன்னாங்க, இந்த மாதிரி கல்யாணம் பண்ணி இந்த மாதிரி 2 பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க. திடீர்னு இந்த மாதிரி என்னை வேணாம்னு சொல்லி பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்போ வேற ஒரு பையன் லவ் பண்ணிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்துலேருந்து நடந்ததெல்லாம் நான் சொன்னேங்கல்ல, இது நிகழ்ச்சியிலும் சொன்னேன். அவர் கேட்டுட்டு சரி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, சென்னைக்கு போய் நம்ம அதை பற்றி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு திருப்பியும் காங்கியம் அன்றைக்கி கூப்பிட்டாங்க. ஜி தமிழ் அந்த ரிப்போர்ட்டரும் இன்னொருத்தர் 2 பேர் வந்திருந்தாங்க. அன்றைக்கி 2 ரிப்போர்ட்டர் வந்திருந்தாங்க. 2 பேருமே காங்கியம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. நான் காங்கியத்தில் போய் அவங்கள பார்த்து பேசினேன். அவங்களும் அங்கிட்ட பேசிவிட்டு சரின்னு சொல்லிவிட்டு எங்கிட்ட என்னுடைய மனைவியோட வீட்டு அட்ரஸ் வாங்கிட்டு அவங்க ஊருக்கு போனாங்க அவங்கள பார்க்குறக்கு. அங்கே போய் பேசினாங்க. பேசி முடிச்சுட்டு வந்தோடனே எங்கிட்ட சொன்னாங்க, அவங்க சென்னை வர்றதுக்கு அவங்களே ரெடியாக இருக்கிறாங்க, ஆனால் அவங்க அப்பா தான் அவங்களை விட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எங்கிட்ட சொன்னாங்க. சரிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேசிட்டு இருந்தேன். அவர் கடைசியாக அவர் சொன்னார், உங்களுக்காக தான் நான் சென்னையிலேருந்து வந்துட்டுருக்கிறோம், நீங்கள் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சிக்கு ஆகணும்னு சொன்னாங்க. நானும் சரிங்க கண்டிப்பாக வர்றேன்னு சொல்லி வச்சுருந்தேன். இந்த சூழ்நிலை தான் பார்த்திங்கன்னா ஒரு நாள் திடீர்னு என்னுடைய மாமனார் எல்லாம் அவங்க ஊர்லேருந்து எல்லாம் அவங்க சொந்த அங்காளி வங்காளி எல்லாம் ஊருக்காரங்களை பூரா கூட்டிகிட்டு ஒரு சின்ன மினி ஆட்டோ எடுத்துகிட்டு எங்கள் வீட்டுக்கு வர்றாங்க. வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, டக்குன்னு வீட்டுக்குள்ளே வந்தோடனே அவங்க பிள்ளையோட துணிமணிகளை எடுத்துகிட்டு போகணும், வீட்டை திறந்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் வீட்டை திறந்து விட்டேன்னா வீட்டுக்குள்ளே உள்ளே புகுந்து அராஜகமாக உள்ளே புகுந்து அங்கேருந்து அவங்களுடைய சாமானம், ஜெட்டு, பீரோ, அவங்க கொண்டு கொடுத்த சாமானம், துணி மணி எல்லாத்தையும் எடுத்து டம்பல் வச்சுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. இனிமேல் என் பிள்ளைங்க வராது, உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சரிங்க, அதுக்கப்புறம் என்ன நான் சொல்கிறேன்.